கெட்ட வார்த்தைகளாலும் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளாலும் திட்டுறாங்க. யார் எது கேட்டாலும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் காவலர்களை அப்படின்னு பேசுறாங்க. இத கேட்ல போய் சொன்னாலோ உயர் அதிகாரி கிட்ட சொன்னாலோ அவ அப்படித்தான் பேசுவா, அவ எங்க கண்ட்ரோல்ல இல்ல, அவ எதா இருந்தாலும் சிறைத்துறை தலைவர்கிட்ட நேரா பேசுறா அப்படிங்கிறாங்க. சிறைத்துறை தலைவரும் நேரா அவகிட்ட பேசுறதுனால அவளுக்கு ரொம்ப தைரியம். எங்களை எல்லாரும் காவலரை எல்லாத்தையுமே ஒரு புழுவை விட கேவலமா நடத்துறாங்க. இப்ப நான் ஒரு நாள் 1.5 நாள் ஆக போகுது. நேத்து மதியம் வந்தேன். நான் எனக்கு 6 மணிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. நான் 2 மணிக்கு நான் வந்தேன். ஜிஹெச்சுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். என் கூட எந்த காவலரையும் அனுப்பல. 108 ஆம்புலன்ஸ்ல அனுப்புனாங்க. 108 ஆம்புலன்ஸ் காவலர் இருந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போனான். 108ல வந்தவன். நான் 8 மணி வரைக்கும் யாருமே இல்ல. தையல் போடும் போதும் எதுக்குமே யாரும் இல்ல. வேற ஒரு ஊர்ல இருந்து நான் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஹெல்ப்புமே இல்ல. நைட்டு ஒரு காவலர் அனுப்புனாங்க. காலையில திரும்ப கூப்பிட்டுக்கிட்டாங்க. இதே ஒரு சிறைவாசியை நாங்க தாக்கி இருந்தா இந்நேரம் கேஸ் போட்டிருப்பீங்க, இந்நேரம் என்னென்னலாம் பண்ணிருப்பீங்க, எத்தனை பேர் நின்றுப்பீங்க. இன்ன வரைக்கும் சிறையில இருந்து ஒரு போன் பண்ணி நல்லா இருக்கனான்னு கேட்கல, யாரு கூட இருக்காங்க அப்படிங்கறது கேட்கல. நான் தனியா தான் இருக்கிறேன். சிறைத்துறையில காவலர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதுவும் பெண்கள் சிறையில வெளிநாட்டு பிரிசனர்களால நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்.